இன்றைக்கி கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வரக்கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். வறுவல்ன்றனால வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோவக்காய் நம்ம கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் வறுவல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கோவக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும், நல்லா குக் ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பாதி வெந்துடும். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடணும். கிளறி விட்டு அப்பப்போ மூடி வச்சு கிளறி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ பாருங்கள், பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு சாம்பார் சாப்பாடு அப்புறம் ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் கோவக்காய் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், பவுடர் போட்டிருக்கனால. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கலர் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க. கோவக்காய் ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்னதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. தோல் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிரும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கோவக்காய் வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. நல்லா கோவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோவக்காய் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உப்பு அளவு தெரியாது. வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்ம எவ்வளோ கோவக்காய் சேர்த்தோம், வெந்ததுக்கப்புறமா அது கம்மியாகிடும். இப்போ நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக அதில் உப்பு கரெக்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.